இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாற்றில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பாரதியார் ஒரு அருமையான பாடல். அவருடைய பாடல்கள் எல்லாமே மணிமணியான பாடல்கள். வெறும் தேசபக்தி பாடல்கள் மட்டும் இல்லாமல் தத்துவ பாடல்கள் கொடுத்துருக்காரு, கதை பாடல்கள் கொடுத்துருக்காரு, பக்தி பாடல்கள் கொடுத்துருக்காரு, நிறைய ஒரு கொடுத்துருக்காரு. அதில் ஒரு பாடல் மிக மிக அருமை, ரொம்ப பிடிச்ச பாடல், நித்திய பாராயணத்துக்கு மிக உகந்த ஒரு ரொம்ப மிகச்சிறிய பாடல். சில பாடல்கள் நீளமாக இருக்கும், இது ரொம்ப குறைச்ச வரிகளில் கருத்துக்களை செறிவாக கொடுத்துருக்காரு. பக்தின்னா என்னன்னு சொல்லியிருக்கார் பாருங்கள், அவ்வளவு அருமையான சரியான விளக்கம், அதாவது சுருங்க சொல்லி விளங்க வச்சுருக்காரு. அந்த பாடல் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாடல். அதனால் நண்பர்களுக்கு அந்த எனக்கு பிடிச்ச விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். பக்தியுடையோர் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் மெல்ல செய்து பயனடைவார். இப்போது மிகுந்த பொறுமையுடன் மெல்ல செய்து பயனடைவார். சக்தி தொழிலே அனைத்தும் எனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன், வித்தைக்கிறைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியனையே. அந்த ஒவ்வொரு சொற்களும் பாருங்களேன். பக்தியுடையோர் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் மெல்ல செய்து, வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார். சக்தி தொழிலே அனைத்தும் எனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன், வித்தைக்கிறைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியனையே. முதல் வேண்டுதல், மேன்மையான சிறந்த நல்ல பயனுள்ள செயல் செய்கிறதுக்கு நீதான் எனக்கு இதெல்லாம் செய்யணும். முதல்ல விநாயகர்கிட்ட முதல் விண்ணப்பம் போட்டாச்சு. வித்தைக்கு இறைவா கணநாதா, நீ வித்தைகளுக்கெல்லாம் இறைவன், தலைவன், ஞானத்தை பழம். அப்போ நீ என்ன பண்ணணும், ஞானத்தை வழங்கக்கூடிய நீதான் மேன்மை தொழிலில், சிறந்த தொழிலில், நல்ல தொழிலில், மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய தொழில் என்ன செய்யும்படியாக நீ பணிக்கணும். அப்போது இறைவனுடைய கட்டளை தான் நம்ம நிறைவேற்றுறோம். அவனன்றி ஓரணுவும் அசையாது. அதை எவ்வளவு சுலபமாக மென்மையாக சொல்லிட்டார் பாருங்க. மேன்மை தொழிலில் பணி எனையே. என்ன மேன்மையான தொழில் செய்யும்படியாக நீ தான் கட்டளை இடணும், நீ தான் என்னை ஆட்டுவிக்கணும். அவர் நாவுக்கரச பெருமான் சொன்னார்ல, ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரே, கடைசி வரி காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. அது மாதிரி நீ அசைய வச்சாதான் நான் அசைகிறேன் அப்படின்ற கருத்தை வித்தைக்கு இறைவா கணநாதா, எல்லா கலைகளுக்கும் தலைவனான நாயகனான கணபதியே கணநாதா, மேன்மை தொழிலில் பணியனையே. ஒரு விண்ணப்பாச்சா அருமையான பக்திக்கு விளக்கம் சொல்கிறார் பாருங்க. இவர் பக்தியாக இருக்கார். அப்படி பக்தியாக இருந்ததுனால தான் அவர் இங்கே இத்தனை காலம் இருக்க முடிஞ்சுது. சில பேர் சில காரணங்கள் சொல்லலாம், என்ன வேணாலும். இப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு பயந்துட்டு ஒழுங்கிட்டார். அவர் இந்த சேவை செய்யணும்னு அவர் நினைக்கிறார். இந்த சேவையை செய்யறதுக்கு தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பை நான் இருந்து ஓம்புகின்றேனேன்னு பிரெஞ்சுக்காரர் ஆட்சியில் உட்காந்துட்டு இவ்வளவும் சொல்ல நினைக்கிறார் மக்களுக்கு. அதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அவர் இங்கே வந்தாரே தவிர ஒரு உயிர் மேலே ஆசையில் வரல. இங்கே வாடா ஒன்றா நான் காலால் உதைக்கிறேன்னு சொன்னவர் அவர் போய் ஒரு மனுஷனுக்கு பயந்து வருவாரா? அவர் சொல்ல நினச்சதை சொல்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் ஒரு இடமும் அவருக்கு தேவைப்பட்டது. அதனால் புதுச்சேரியை நோக்கி அவர் வர்றதுக்கு ஒப்புக்கொள்கிறார், விரும்பி வர்றார். அந்த பக்திக்கு சொல்கிற விளக்கத்தை பாருங்கள். பக்தியுடையோர் காரியத்தில் பதறார்,
மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார். இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணால் செய்கிற செயல் எவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு வித்து முளைக்கணும்னா என்னென்ன வேணும்? ஒரு வித்து நல்ல வித்தாக இருக்கணும். அது முளைச்சி வந்தால் தான் நாட்டுக்கு பயன்படும். ஒரு மாம்பழத்தினுடைய வித்து போட்டால் மாம்பழம் முளைக்கும். ஒரு முள்ளு செடியினுடைய வித்து போட்டால் முள் செடி முளைக்கும். அப்போ வித்து போடுறது, இவர் கேட்குறது மேன்மை தொழில் பணியனையேன்னு கேட்குறார். அப்போ வித்து எப்படி இருக்கும்? இவர் போடுற வித்து முளைக்கும் தன்மை போல். வித்து முளைக்கணும்னா விதை நல்லதாக இருக்கணும், தரமான விதையாக இருக்கணும். அந்த விதையை போடுறதுக்கு உரிய பக்குவமான மண் இருக்கணும். அந்த மண்ணே இருந்தால் கூட, பூமியே இருந்தால் கூட அதில் ஒரு பக்குவ நிலை இருக்கணும். கிளறி விட்டு அந்த வித்து முளைச்சி வேர் இறங்கிறதுக்கு உண்டான பக்குவ நிலை இருக்கணும். இப்போ மலையில் பாறையை உடைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது செடியோட வேர். அதையும் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடும். அது வேற. ஒரு நல்ல விதை தரமாக காலத்தில் முளைக்கணும்னா மண் பக்குவமாக இருக்கணும். ஏர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் விதை முளைக்க போடுறாங்களே எதுக்கு? விதையை தூவுறாங்களே எதுக்கு? அந்த பக்குவம் இருந்தால் சீக்கிரம் முளைச்சி வரும். அப்போது மண் இருக்கணும், விதை இருக்கணும். விதை தரமான நல்ல விதையாக இருக்கணும். நல்ல பொருளை விளைய வைக்கக்கூடிய விதையாக இருக்கணும். அதோட தரம் நல்லா இருக்கணும். அந்த முளைக்கும் தன்மை நல்லதாக இருக்கணும். அதுக்கு போடுற மண் வேணும். அந்த மண்ணை கிளறி விட்டு பக்குவப்படுத்தணும். பக்குவமான மண்ணாக இருக்கணும். சூரிய வெயில் படணும். தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, இல்லாமையும் இருக்கக்கூடாது. அப்போது திட்டமான மண் பக்குவம், தேவையான அளவுக்கு தண்ணீர், தேவையான அளவுக்கு சூரிய வெப்பம், தரம், இத்தனையும் ஒன்றா சேரும் பொழுது வித்து முளைக்கும். அந்த வித்து முளைக்கிறதுக்கு எப்படி இந்த இத்தனை பக்குவமும் தேவையோ, அதுபோல் பக்தியுடைய மனசு என்ன செய்யும்? இத்தனை பக்குவத்தையும் இறைவன்கிட்ட கேட்டு கேட்டு தன் மனசை பக்குவப்படுத்தி கொள்ளும். அந்த பொறுமை, அந்த திறமை, அந்த ஆற்றல் பக்திக்கு உண்டு. அதான் அவர் சொல்கிறார். இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடகம் பிரகலாதன். இரண்யன் என்ன கஷ்டப்படுத்தினா, பிரகலாதன் எவ்வளவு துன்பப்பட்டான். நரசிம்ம அவதாரம் எல்லாருக்கும் தெரியும். கோவிலாக நரசிம்மர் கோவிலுக்கு பக்தர்கள் போயிட்டுருக்காங்க. அப்போது நரசிம்மர் கதை எல்லாருக்கும் தெரியும். பிரகலாதன் கதை அதோடு ஒட்டியது, அதனால் எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரகலாதனுடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தி! என்னென்ன துன்பங்களை அனுபவித்தாங்க. அப்படி இருந்தோம் ஏதாவது ஒரு கலக்கம் இருந்ததா? ஒரு பதட்டம் இருந்ததா? இல்லையே. நாவுக்கரச பெருமானை தூக்கி சுண்ணாம்பு கால வாயில் போடுறாங்க. ஏதாவது பதட்டம் இருந்ததா? இல்லையே. வெளியில் வர்றப்போ என்ன சொல்கிறாரு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கிழவேனிலும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீடலேன்னு வர்றார். வெளியில் கல்லை கட்டி கடலில் போடுறாங்க. தோணி எப்பர்னா ஆண்டவருக்கு அருமையான பேர். அந்த கல்லையே தோணியாக்கி நாவுக்கரசரை காப்பாற்றுறார். அதுபோல் இவர் ஏதாவது பதட்டப்பட்டாரா? எனக்கு கடவுள் காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது, நான் ஏன் பதட்டப்படணும்? எது நடந்தாலும் அது அவன் செயலேன்ற நம்பிக்கை இருக்குது, நான் ஏன் பதட்டப்படணும்? அவனன்றி ஓரணும் அசையாது, நான் ஏன் பதட்டப்படணும்? இந்த மனப்பக்குவம், மண்ணில் எப்படி விதை முளைக்கிற பக்குவம் இருக்கோ அது போல் பக்தி மனசை பக்குவப்படுத்தும். அந்த பக்குவப்பட்ட மனசில் அன்பு இருக்கும். அன்பு தான் இந்த உலகத்தை முழுசாக காப்பாற்ற போகிற ஒரே விஷயம் அன்பு. அன்பு தான் எல்லாமே. அன்பே சிவமும் ஒன்று. அன்பே சிவம், சிவமே அன்பு. அப்படி பார்க்குறப்போ அந்த பக்குவப்பட்ட மனசில் தான் அன்பு இருக்கும். அன்பும் பக்தியும் ஒன்று தான். அன்பு இருக்கிற இடத்துல பக்தி உண்மை, பக்தி இருக்கிற மனசுக்குள்ளே அன்பு குடியிருக்கும். இது உண்மையாக இருந்தால் அதுவும் உண்மை, அது உண்மையாக இருந்தால் இதுவும் உண்மை. அந்த
மென்மையாக எவ்வளோ சொல்கிறார் பாருங்கள். இவ்வளவு விஷயத்தை அவ்வளவு பக்குவமாக சொல்லிட்டார் பாருங்கள். பக்தியுடையோர் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார். அந்த ஒரு வித்து எப்படி தன்னை அந்த தண்ணீரில் ஊற வச்சுக்கும், அந்த பக்குவப்பட்டு அந்த விதை இலை வெளியில் வரணும், வேர் வெளியில் வரணும், வேர் போய் பூமியில் பிடிச்சிக்கணும், விதைகள் முளைச்சி இலை வெளியில் வரணும். அதுக்குரிய கால அளவு. இத்தனை பக்குவத்தில் அந்த விதையை போட்டப்போ அது எப்படி தனக்குரிய காலத்தை எடுத்துக்கிட்டு விதையை வேற பூமிக்கடியில் விட்டுட்டு தன்னைத்தானே வளர்த்துக்குதோ, வேர் மூலமாக தன்னை ஆகாரத்தை உறிஞ்சி எடுத்துக்குது, சூரிய வெப்பத்திலேருந்து உறிஞ்சி எடுத்துக்குது, தன்னுடைய ஆகாரத்தை தயாரிக்க தெரியுது. அத்தனையும் முடிச்சிட்டு அதுவே மிகப்பெரிய அற்புதம் தெரியுமா? சூரிய வெப்பத்திலேருந்து தன்னுடைய ஆகாரத்தை தயாரிச்சுட்டு அது எல்லாமே மிகப்பெரிய அற்புதம். ஒரு ஸ்டார்ச் தயாரிக்கிறதுன்றது ஒரு சுலபமான வேலை கிடையாது. தாவரங்களோட வளர்ச்சி விளையாட்டு கிடையாது. பார்த்தா ஏதோ செடி வளருதுன்னு நம்ம பாட்டுக்கு ஏதோ வெட்டிட்டோம் கொத்திட்டோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மரத்தை வெட்டுறதுக்கோ ஒரு இலையை வீணாக்கிறதுக்கோ நமக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவார் சுவாமிகள். பச்சிலை என்றும் பறிக்க துணியாதே சச்சிதானந்தம் என்று ஆரும் தெரிந்திலர் அப்படின்னு சொல்லுவார். வள்ளலூர் வள்ளல் பெருந்தகை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்வார். ஒரு தாவரம் வளர்றது ஓரறிவு உயிர். அந்த ஓரறிவு உயிர் எவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்வது தெரியுமா? இந்த மனித இனம் வாழ தேவையான சுவாச காற்றை கொடுக்கறதே அதுதான் இல்லையா? இவ்வளோ பெரிய கொடையை நமக்கு கொடுக்குற அந்த தாவரத்தை நம்ம எவ்வளவு போற்றணும். அதை நாம் புரிஞ்சிக்கலை. 6 அறிவு இருக்கிற நாம் புரிஞ்சிக்கலை. நம்முடைய தேவை என்னன்னு அந்த ஓரறிவு உயிர் புரிஞ்சு வச்சிருக்கு. அந்த பக்தியுடையவங்க என்ன செய்வாங்க, அதுலேயும் பரமன் இருக்கிறதாக தெரிஞ்சு அதை துன்புறுத்தாமல் இருக்காங்க. அதுதான் பக்தி. பக்தியுடையோர் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவர். அதுக்குரிய வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார், ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். எங்கே எப்போ எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்தால் அந்த காலம் இடம் எல்லாம் தெரியணும். அதுபோல் இந்த பக்தியுடையவங்க என்ன செய்வாங்க, காலம் கருதி இடத்தால் செய்வாங்க. அதனால் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்வார்கள். பதட்டப்பட மாட்டாங்க. அதுக்குரிய காலம் இருக்குல்ல, பருவத்தால் அன்றி பழா, அதுதானே. அதனால் எதுவும் சரியாக நடக்கட்டும் அப்படின்னு பொறுமையாக திறமையாக செய்வாங்க. வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார். அவங்க தான் பக்தி உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை விட பெரிய பக்குவம் பாருங்கள். சக்தி தொழிலே அனைத்தும் எனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன்? எல்லாம் இறைவனுடைய செயல். எல்லாம் அட்டுவித்தால் ஆரோருவர் ஆடாதாரே கதை தான். இந்த உலக இயக்கம் சகலமும் அணுவும் அவனன்றி அசையாது. இந்த உண்மை ஒரு மனசுக்கு தெரிஞ்சுட்டா அவங்க ஏன் சஞ்சலப்படணும், அவங்க ஏன் வேகப்படணும், அவங்க ஏன் டென்ஷன் ஆகணும்? இப்போ டென்ஷன்ற ஒரு வார்த்தை சர்வசாதாரணமாக பரவலாக இருக்குது. அந்த டென்ஷனுக்கு வேலையே இல்லையே, தேவையே இல்லையே, பயனே இல்லையே. பக்தியுடையோர் காரியத்தில் பதறார். அது எப்படி நினைக்கணும் நம்ம? அந்த பதட்டம் ஏன் வராது அப்படின்னா, சக்தி தொழிலே அனைத்தும் அப்படி நம்ம நினச்சோமானால் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன்? எவ்வளவு சுலபமாக எவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லியிருக்கார் அப்படின்றத நம்ம நினச்சி பார்த்தோன்னா, இதையெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசில் கோபமே வராது, தேவையில்லாமல் டென்ஷனே ஆகாது. இதை சொல்லிக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை வர்றப்பவாச்சும் சொல்லிக்கலாம்ல. எப்போதும் சொல்லலை. நமக்கு நிறைய வேலை, பரபரப்பான வாழ்க்கை, தேவைப்படுற நேரத்துலையாவது இதை சொல்லணும். பக்தியுடையோர் காரியத்தில் பதறார். ஏதோ நமக்கு டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதை சொன்னால் கூட போதுமே. காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன்
வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார். சக்தி தொழிலே, இந்த ஒரு வார்த்தையை அங்கே தூக்கி போடுங்க. சக்தி தொழிலே அனைத்தும் எனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன்? விட்டைக்கிறவா இறைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியனையே அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி அந்த அந்த கருத்துப்பட ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் என்ன சொல்வார், மனோவாக்கு காயங்கள் மூன்றும் உன்னிடம் வைத்த நாள் முதலாக வருகின்ற செயலெல்லாம் உனக்கே பொறுப்பல்லாது எனக்கு இனி சுமையேது. உண்மை, இது சத்தியம், உய்வதன் பயன் சொல்வாய் அப்படின்னு சொல்வார். என்னுடைய மனோவாக்கு காயங்கள்லாம் உங்ககிட்ட வச்சுட்டேன்ப்பா, எதுவுமே என்னோட செயல் கிடையாது. இன்னொரு பாடலில் சொல்வார், வந்ததை ஒப்புக்கொள்வாய் மனமே வந்ததை ஒப்புக்கொள்வாய், வந்ததுவே சிவன் தந்ததென்று அறிந்து சிந்தை மகிழ்ந்தே தேறி தெளிந்து வந்ததை ஒப்புக்கொள்வாய். நீ ஒன்றும் அப்படியே ஏதோ குருட்டுத்தனமாலாம் ஒத்துக்காத. குருட்டுத்தனமாக ஒத்துக்கிட்டு அது உண்மையாக இருக்காது, கடைசி வரைக்கும் இருக்காது. அதனால் வந்ததுவே சிவன் தந்ததென்று அறிந்து, முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும், உன்னுடைய அறிவுக்கு அது புரியணும். சிந்தை மகிழ்ந்தே, அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணும். அதெல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு பிடிக்காமல் ஏற்றுக்காது. சிந்தை மகிழ்ந்தே தேறி தெளிந்து, தெளிவான சிந்தையோட ஆத்மார்த்தமாக எல்லாம் அவன் செயல் அப்படின்றத அறிஞ்சு உணர்ந்து ஆழமான தெளிவான சிந்தனையோட வந்ததுவே சிவன் தந்ததென்று அறிந்து சிந்தை மகிழ்ந்து தேறி தெளிந்து, அதை ஏற்றுக்கிறது சும்மா ஏற்றுக்காத, கடமையேன்னு ஏற்றுக்காத, மகிழ்ந்து தேறி தெளிந்து வந்ததை ஒப்புக்கொள்வாய் மனமே. மிக அருமையான பாடல். அந்த மாதிரி நம்ம இறைவன் செயல் அப்படின்னு உணர ஆரம்பித்தாலுமே நமக்குள்ளே இருக்கிற பல துன்பங்கள் தன்னால் காணாமல் போயிடும். எப்படி காணாமல் போச்சுன்றது ஒரு மேஜிக். உண்மையிலேயே பாரத்தை அவங்கிட்ட விட்டுடுறப்ப அவனில் சுமக்கிறான். இறைவன் சுமக்கும் பொழுது நம்ம மனசு லேசாயிடும். அதனால தான் எப்போதும் ஆனந்தமாக இருக்க முடியும். நம்ம சுமையை நம்ம தலையில் வச்சுட்டு நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம சுமக்கும் பொழுதே மிகப்பெரிய பாரமாக இருக்கும். அது இல்லாமல் லேசாக இருக்கணும்னா பாரத்தை எல்லாம், பாரம் அவனுக்கெல்லாம் அண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதே நீ அப்படின்னு ஔவையார் குழந்தைய பிறந்தாங்களாம். அம்மா அப்பா விட்டுட்டு ஆதியும் பகவானும் புறப்பட்டாங்களாம். அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சான், எல்லாம் இறைவனுடைய செயல், அண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதே நீ பாட்டுக்கு போயிட்டு வா, நான் பாட்டுக்கு வளர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அதுபோல் எல்லாம் அவனுடைய செயல், நீ அஞ்சாதே அப்படின்னு மனசுக்கு சொல்லி நம்ம பக்குவப்படுத்துவோமானால் அதுதான் பக்தி அப்படின்றத பாரதியார் ரொம்ப அழகாக சொல்கிறார். பக்தியுடையோர் காரியத்தில் பதறார். முதல்ல அவங்க பதற மாட்டாங்கப்பா. பதறலைன்னா டென்ஷன் இல்லை. பதறாத காரியம் சிதறாதுன்னு ஒரு அருமையான பொன்மொழி. அப்போது பதட்டம் இருக்கிற காரியங்கள் சிலது தப்பாக இருக்கலாம். ஏன்னா அது நான் செய்கிறேன், என்னுடைய அறிவை கொண்டு செய்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோடையும் நான் தான் அதை சீக்கிரம் செய்வேன், நான் தான் அதை செம்மையாக செய்வேன் அப்படின்னு நினச்சி செய்யும்பொழுது அதில் பல கோளாறுகள் ஏற்படலாம். நிதானமாக இது இறைவன் செயல், இறைவன் இதை செய்ய சொன்னான். ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமா, ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான். அந்த எண்ணம் நம்மிடம் வருமானால், அது டைலாக் பேசுகிறதுக்கு அழகுன்னு நினைக்கிறோம், அதோட பொருளை உணர்கிறோமா? சொல்கிறதுக்கு அழகு உணர்கிறோமா? அதாவது ஏற்றுக்கணும். சிறந்த டயலாக் அதை ஏற்றுக்கணும். ஏற்றுட்டு நாம் கூட ஒவ்வொரு செயலையும் பதட்டம் இல்லாமல் தீர்க்கமாக ஆலோசித்து, ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும் அப்படின்னு நம்ம செய்யும் பொழுது எல்லாமே வெற்றிகரமாக அமையும். பதறாத காரியம் சிதறாது. அதுபோல் எல்லாத்தையும் நம்ம செய்கிற காரியங்களை திறம்பட செய்ய முடியும். பொறுமையாக யோசித்து செய்யும்பொழுது திட்டமிடுதல் சரியாக இருக்கும். திட்டமிட்ட காரியம் வட்டம் பெறும், திட்டமிடாத காரியம் வட்டம் பெறாது. இதுவும் பொன்மொழி தான். அப்படி பார்க்குறப்போ இந்த திட்டமிடுதலுக்குரிய கால அவகாசம் கிடைக்கும்.
நம்ம இறைவன் சொல்கிறார், நம்ம செய்கிறோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது, அந்த பதறாமல் இருக்கும் பொழுது, வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்யுது அப்படின்னா அதோட பயன் தானே வந்துடும். மெல்ல செய்து பயனடைவார். இதுதான் அது அங்கே எல்லாத்துக்கும் முக்கியமான வார்த்தை. அது மாதிரி நீ செம்மையாக செய்யும்பொழுது பயன் உனக்கு கிடைக்கும்ப்பா. எங்கேயும் வீணாகாது, பயன் இல்லாமல் போகாது. நம்ம ஒரு காரியத்தை செய்து பயன் இல்லாமல் செய்துட்டோம், அது வேஸ்ட் இல்லையா? விழலுக்கு நேர்பாய்ச்சி மாயமாட்டோம். அதையும் பாரதியார் வேற ஒரு வரியில் பாடலில் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஏன் வெட்டியாக உழைக்கணும்? நம்ம கஷ்டப்படுறோம், செய்கிறோம், ஆனால் பலன் இல்லாமல் போகுது. அதுக்கு என்ன காரியம்னா அதில் பதட்டம் இருக்குது. பதட்டத்துக்கு காரணம் பக்தியின்மை, நிதானமின்மை, அவசரம். அப்போ இறைவனால் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்போது, நம்பிக்கையோடு செய்யும்போது, கால அவகாசம் தேவையான அளவுக்கு எடுத்து செய்யும்போது வெற்றி நிச்சயமாகத்தானே இருக்கும். அதனால் இந்த சாதாரண பாடலை சாதாரணமாக எடுத்துக்காமல் அதோட பொருளை நம்ம உணர்ந்து தினம் எப்போ எந்த செயல் செய்யணும்னாலும் இந்த வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார்னு போட்டு பாருங்கள். அவசரமாக செய்து கிடைக்கிற வெற்றியை விட தீர்க்கமாக ஆலோசித்து திறம்பட செய்கிற காரியங்கள் செம்மையாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். ஒரு செஸ் விளையாடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க, அது ஒரு விளையாட்டு தான். இப்போது பால் வருது, கிரிக்கெட்டில் அடிக்கிறாங்கன்னா அது வந்த உடனே அடித்தா தான் அடிக்க முடியும். அது உடனே செய்கிற காரியம். பால் இங்கே வருதுன்னா பக்கத்தில் அடித்தா அதில் ஒன்றும் பலன் இல்லை. அதுபோல் கவனமாகவும் இருக்கணும், சுறுசுறுப்பாகவும் இருக்கணும், நிதானமும் இருக்கணும். இப்படி எல்லாம் கலந்து ஒரு காரியத்தை செய்யும்பொழுது வெற்றி எப்படி நம்ம கைக்கு வராமல் போகும்? வெற்றி கனின்றது நிச்சயமாக நம்ம கையில் கிடைச்சே தீரும். அப்போது இது விநாயகரை கும்பிட்டா எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். விநாயகர் ஞான வடிவினன். ஞானம் அறிவுனால் கிடைக்கக்கூடியது. அந்த அறிவோட, பொறுமையோட, நம்பிக்கையோட சேர்த்து ஒரு செயலை செய்கிறப்போ வெற்றி நிச்சயம்தானே இல்லையா? அதனால் நம்ம வெற்றியை நோக்கி நடப்போடணும் அப்படின்னா நிச்சயமாக பக்தி தேவைங்க. சாமிக்காக நம்ம கும்பிடுறோமா? இப்போ கடவுள் பக்தியெல்லாம் விதவிதமாக போய்கிட்டுருக்கு, ரொம்ப விதவிதமாக வினோதமாகவும் போய்கிட்டுருக்கு. உலகம் போகிற போக்க பார்த்தா கொஞ்சம் முன்னாலேன்னு சில சமயங்களில் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் உண்மையான பக்தி எது அப்படின்னா காரியத்தில் பதறாமல் இருக்கணும். அப்படி பதறாமல் இருக்கணும்னா அதுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை வேணும். ஆழ்ந்த நம்பிக்கை மட்டும் போதாது, செய்கிற காரியங்களில் திறம்பட செய்யணும். காலம், நேரம், இடம், முறை, செய்ய வேண்டிய அந்த செயலுடைய திறனறிஞ்சு சரியாக செய்யணும். இதனை இவன்கண் விடல்னு ஒன்றும் இருக்குது. அதுபோல் ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அவங்க அதை முதல்ல தெரிஞ்சு இருக்கணும். காலம் அறிஞ்சு, இடம் அறிஞ்சு, அந்த தொழிலுடைய நுணுக்கம் அறிஞ்சு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் பக்தியும் திறமையும் பொறுமையும் கலந்து இருக்கும் பொழுது கட்டாயம் வெற்றி நிச்சயம். நம்ம எல்லாரும் வெற்றியை நோக்கித்தானேங்க ஓடுறோம், வெற்றி வேணும் தானே பாடுபடுறோம். தோல்வியை கண்டால் துவண்டு போகிறோமே. அப்போ தோல்வியை நம்ம அதிகமாக சந்திக்கக்கூடாதுன்னா இதையெல்லாம் கடைப்பிடிச்சி சுலபமாக வெற்றி கனியை நம்ம பறிக்கலாமே. ஒரு கனியை, மரத்தில் இருக்கிற ஒரு மாங்கனியை பறிக்கிறது கூட நம்ம கஷ்டப்படணும். விநாயக பெருமான் அம்மா அப்பாவை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கையில் வாங்கிட்டார். நம்ம கூட ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். அவசரமாக செய்கிற ஹார்ட் ஒர்க்கை விட நிதானமாக நிறுத்தி எல்லாம் கரெக்டாக செய்தால் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வள்ளுவருடைய கருத்துக்களை யோசித்து, பாரதியாருடைய இந்த பாடலை யோசித்து, நமக்கு எந்த பதட்டம் வந்தாலும் இந்த பாட்டை ஒரு தடவை சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு அந்த செயலை செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். அதனால் நமக்கு பக்தி வெறுமே சும்மா கையெடுத்து கும்பிட்றதுக்கும் இப்படி போட்டுக்கிறதுக்கும் மட்டும் இல்லை.
அது இல்லை பக்தி. காரியத்தில் பதறாமல் திறம்பட செய்து வெற்றிக்கனியை அடையணும். மேன்மை தொழிலில் பணியனையே நல்லபடியாக விநாயக பெருமானை வேண்டி செய்யணும். விநாயக வணக்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் அதுதான். ஞானத்தை வணங்கு. ஞான வடிவினனான விநாயகனை, அதாவது கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை பிடிக்கிறது ஈஸி. கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை பிடிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக உருவத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கார் ஆண்டவர். அந்த உருவத்தில் ஞான உருவம் விநாயக பெருமான். இதை எல்லா ஞானிகளும் விநாயக வணக்கம் செய்வாங்க. அதை தான் நாமும் செய்து இந்த பாடலை சொல்லி பார்த்துட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்தோமானால் வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்கிறீங்க. இதுவரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழி எந்நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழி அப்பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி. இதைத்தான் எல்லா ஞானிகளும் சொன்னாங்க. நமக்காக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. வாழ்க வளமுடன்.